சிந்து சமுதாய மக்கள் கூட்டமைப்பு சார்பில் 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. பாகிஸ்தானில் சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்து வந்த சிந்து சமுதாயத்தினர் 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தனர். இவர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வசித்து வருகின்றனர். இவர்கள் சிந்து சமுதாய மக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பரிசுகள் அளித்து ஊக்கப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிந்து சமுதாய மக்கள் கூட்டமைப்பின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு 2 நாள் கருத்தரங்கு கொடைக்கானலில் நடைபெற்றது. கல்வி, மருத்துவம், அரசியல், சினிமா உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருது மற்றும் நிறைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. The Sindhi Federation of South India, apex body of all the associations of South India. Today is celebrating its Silver Jubilee anniversary here at Kodaikanal. It's a privilege to be part of this association and to take part in the celebrations here at Kodaikanal. This association, the federation, is conducting various activities, and primarily annually they give awards to all the children to encourage the children to motivate them. இங்கே சின்ன பொண்ணுக்கு அவார்ட் கொடுத்தது. எஜுகேஷன்லாம் ஃபர்ஸ்ட் வருது, செகண்ட் கிளாஸ் வருது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லாம், அப்புறம் எஜுகேஷன் அண்ட் மெடிசன்ஸ்க்கே கூட கொடுக்குது. அப்புறம் இது வேறு எல்லாம் ஜாஸ்தி ரொம்ப கொடுக்குது. கருத்தரங்கில் குஜராத் மாநில சட்டமன்ற உறுப்பினர் நிர்மலா வாத்வானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிந்து சமுதாயத்தினர் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர்.